வணக்கம். கதிரவன் நேசின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து கல்வி அமைச்சு எச்சரிக்கை. உயர்தர பரீட்சையை ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. 24 மணி நேர நேர் விநியோக தடை வெளியான அறிவிப்பு. வவுனியாவில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி மாணவர்கள் பேரணி எடுக்கப்பட்ட நடவடிக்கை. யாழில் கொடூரம் குடும்பஸ்தர் கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்கு. சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் பதற்றமான சூழ்நிலை. செங்கோலை கைப்பற்ற முயன்ற எதிர்க்கட்சியினர். இலங்கையில் டெங்கு அச்சுறுத்தல் தீவிரம். ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. நாட்டின் சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை. அவசர உயர்மட்ட கலந்துரையாடல் கூட்டம். குடும்ப தகராறால் கொடூரம். மனைவியை தீயிட்டுக் கொன்ற கணவர் கைது. ஞானசார தேரருக்கு சிறை தண்டனை உறுதிப்படுத்திய கொழும்பு மேல் நீதிமன்றம். 9 மாத குழந்தையை கட்டி வைத்து ஈவிரக்கமின்றி தாக்குதல். போலீசார் அதிரடி. தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கல்வி அமைச்சர் செயலாளர் நாளக்கு கழுவ முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதன்படி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது துஷ்பிரயோகங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறும் போது அதற்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பதும் பாடசாலை அதிபர்களின் முழுமையான பொறுப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அம்பலாந்தோட்டை பகுதியில் உள்ள பாடசாலையின் அதிபர் மற்றும் உப அதிபர் ஆகியோர் மாணவியொருவர் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை மறைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியிலேயே நாளக கழுவ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட கல்வி அமைச்சின் செயலாளர், கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள விசேட சுற்றறிக்கைகளின்படி மாணவர்களை பாதுகாப்பதற்கான தெளிவான பொறுப்புகள் அதிபர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலைகளுக்குள் சிறுவர் பாதுகாப்பு வழிமுறைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான 12/2016 இலக்க சுற்றறிக்கையின்படி மாணவர்கள் எவ்விதமான உடல் அல்லது உளவியல் ரீதியிலான பாதிப்புகளுக்கு உள்ளாகாமல் இருப்பதை பாடசாலை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். எனினும் அனைத்து பாடசாலைகளிலும் பாடசாலை சிறுவர் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். இதன் மூலமாக மாணவர்களுக்கான அச்சுறுத்தல்களை கண்டறிந்து முறைப்பாடுகளுக்கு சரியான முறையில் தேர்வு காண வேண்டும் என தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை திட்டமிட்டபடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனியார் கல்வி நிலைய மாபியாக்களின் சுய நோக்கத்துக்காக பரீட்சைகளை பிற்போடக்கூடாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ள நிலையில் பரீட்சையை பிற்போடுமாறு முன்வைக்கப்படும் விடயம் குறித்து வினாவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொரோனா பெருந்தொற்று தாக்கத்தை தொடர்ந்தே தேசிய பரீட்சைகள் பிற்போடப்பட்டன. ஏனைய நாடுகளில் கொரோனா தொற்றை காரணம் காட்டி பரீட்சைகள் பிற்போடப்படவில்லை. தேசிய பரீட்சைகள் உரிய காலப்பகுதிக்கு நடத்தாத காரணத்தால் மாணவர்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே பரீட்சைகளை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. பரீட்சையை பிற்போடுமாறு உதய கம்மன்பில போன்றவர்கள் குறிப்பிடுவதை கவனத்தில் கொள்ளக்கூடாது. தனியார் கல்வி நிலைய மாபியாக்களின் சுய நோக்கத்துக்காக பரீட்சைகளை பிற்போடக்கூடாது. உயர்தர பரீட்சையை திட்டமிட்டபடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் 24 மணி நேரத்துக்கு நீர் விநியோகம் தடைப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த நீர் விநியோக தடையினால் நுகர்வோருக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு வருத்தத்தை தெரிவிப்பதுடன் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை கேட்டுக்கொண்டுள்ளது. லபுகம கலட்டுவாவிலிருந்து மகரகம வரையிலான பிரதான நீர் விநியோக குழாயில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை மாலை 6 மணி முதல் மறுநாள் மாலை 6 மணி வரை 24 மணி நேரத்துக்கு நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கலகதர, ஹோமாகம, கொட்டவா, பன்னிப்பிட்டிய, பெலன்பத்த மற்றும் மகரகம ஆகிய பகுதிகளுக்கு குறித்த நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நகரில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையொன்றின் உயர்தர மாணவர்களால் நடத்தப்பட்ட அனுமதியற்ற வாகன பேரணியொன்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயல்பட்ட குற்றச்சாட்டில் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று குறித்த பாடசாலை மாணவர்களால் வவுனியா தொடர்ந்து நிலைய வீதியில் பெரும் எண்ணிக்கையிலான மோட்டார் சைக்கிள் மற்றும் கார்களுடன் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மாணவர்கள் கூட்டமாக வீதியை மறித்து ஏனைய வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்தும் வகையில் பயணித்துள்ளனர். அத்தோடு அதிவேக திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களில் அதிக சத்தத்தை எழுப்பக்கூடிய வகையில் சைலன்சர்கள் பொருத்தப்பட்டிருந்ததோடு வீதியில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக அவர்கள் வாகனங்களை செலுத்தியுள்ளார்கள். இதுகுறித்து கிடைத்த தகவலை அடுத்து வவுனியா காவல் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான காவல்துறை குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று குறித்த பேரணியை வழிமறித்தனர். இதன்போது தொடர்பில் போக்குவரத்து இடையூறு விளைவித்தல், பொது வீதியில் ஏனைய வாகனங்கள் பயணிக்க முடியாதவாறு இடையூறு ஏற்படுத்தியமை, சட்டவிரோத மற்றும் மாற்றம், வாகனங்களில் அசல் வடிவமைப்பு அனுமதியின்றி மாற்றியமைத்தல், ஒலி மாசு ஏற்படுத்தல், சைக்கிள்களில் ஒலியமைப்பை மாற்றி அதிக சத்தத்தை எழுப்பியமை, வேகமாக பயணித்தமை, பொதுவெளியில் ஆபத்தான முறையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பிலான சட்டங்களின் கீழ் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த சோதனையின் போது விதிமுறைகளை அப்பட்டமாக மீறிய குற்றச்சாட்டில் ஒரு மோட்டார் சைக்கிள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு வவுனியா காவல் நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய பல மாணவர்களுக்கு எதிராக வவுனியா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக வவுனியா போக்குவரத்து பிரிவு காவல்துறை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வட்டுக்கோட்டை காவல் பிரிவுக்குட்பட்ட வழக்கம்பறை பகுதியை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அயல் வீடுகளைச் சேர்ந்த இருவருக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒருவர் மற்றவர் மீது கத்தியால் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதன்போது படுகாயமடைந்த நபர் ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் செங்கோலை கைப்பற்ற முயற்சித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக ஏற்பட்ட பெரும் அமைதியின்மையை அடுத்து சபை நடவடிக்கைகளை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைப்பதற்கு சபாநாயகர் நடவடிக்கை எடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 20 பேர் திடீரென எழுந்து நின்று சபாநாயகரிடம் அவசர விவாதம் ஒன்றை கோரிய நிலையில் இந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நிலவிய பதற்றமான சூழ்நிலை காரணமாக சபாநாயகர் சபை நடவடிக்கைகளை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் எழுந்துள்ள கட்டமைப்பு பிரச்சினைகள் குறித்து அவசர விவாதம் நடத்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கோரியிருந்த போதிலும் சபாநாயகர் அதனை நிராகரித்தது இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. அதற்கு அமைய சபாநாயகர் இதுகுறித்து ஆளும் தரப்பிடம் வினாவிய போது அதற்கு இணங்க முடியாது எனவும் தேவையெனில் குறித்த விடயம் தொடர்பாக வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு இணங்குவதாகவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று சபாநாயகரிடம் விவாதம் நடத்துவதற்கான தீர்மானத்தை சமர்ப்பித்திருந்தது. இந்த விவாதத்துக்கு நேரம் ஒதுக்க இயலாது என்று கூறியமையினாலேயே நாடாளுமன்றத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமைதியின்மை ஏற்பட்டதனால் சபை நடவடிக்கைகள் இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் புதிதாக 1069 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பாகங்களிலும் நிலை வரும் சீரற்ற காலநிலை மற்றும் பருவமழை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் சடதியாக அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 45,037 உயர்வடைந்துள்ளது. அதேபோல டெங்கு காய்ச்சல் காரணமாக நாடு முழுவதும் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 28 பதிவாகியுள்ளது என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. மேல் மாகாணம் மற்றும் அதிக மழைவீழ்ச்சியை பெறும் மாவட்டங்களிலேயே கூடுதலான நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர். வீடுகள் மற்றும் பொது இடங்களை சூழவுள்ள பகுதிகளில் நீர் தேங்கி டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்களை துரிதமாக துப்புரவு செய்யுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். காய்ச்சல் அறிகுறி தென்படும் பட்சத்தில் சுய மருத்துவம் செய்து கொள்வதை தவிர்த்து தகுதி வாய்ந்த வைத்தியர்களின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை காலநிலை காரணமாக நாட்டில் வேகமாக பரவிவரும் டெங்கு அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்கள் தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று வெகுசன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோரின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது நாடளாவிய ரீதியில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்காகவே பல தீர்மானங்கள் எட்டப்பட்டன.
இதன்படி அவசர குறுகிய கால நடவடிக்கையாக அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களை உள்ளடக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தூய்மைப்படுத்தும் பணிகள் குறித்த விசேட சுற்றறிக்கையை துரிதமாக வெளியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. மொனரகலை பிவிலை பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொலை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பெண்ணின் கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது 21ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. இந்த கோர சம்பவத்தில் உயிரிழந்த பெண் அதே இடத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் படுகொலையானவர் 40 வயதுடைய பெண் எனவும் அவர் 2 பிள்ளைகளின் தாய் எனவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அப்பகுதியில் கோழி இறைச்சி விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வருபவர் என தெரியவந்துள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்த ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியது. தன்னை விடுதலை செய்ய கோரியும் தண்டனையிலிருந்து விடுவிக்க கோரியும் ஞானசார தேரர் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்தினை இந்த தீர்ப்பினை வழங்கினார். இஸ்லாத்தை அவமதித்து சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையிலான கருத்தை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி ஞானசார தேரருக்கு எதிராக போலீசார் தண்டனையை சட்டத்திங்கள் வழக்கு பதிவு செய்திருந்தது. வழக்கு விசாரணைக்கு பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவர் மீதான குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி ஞானசார தேரருக்கு 9 மாத தண்டனை விதித்தமையும் குறிப்பிடத்தக்கது. 9 மாதமேயான பிஞ்சு பெண் குழந்தையொன்றை நாற்காலியில் அமர வைத்து கைகால் மற்றும் வயிற்று பகுதிகளை ஒன்றாக சேர்த்து இறுக்கமாக கட்டி குடைக்கம்பியினால் கைகளினாலும் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லோசனா சில்வா உத்தரவிட்டுள்ளார். புறக்கோட்டை பஸ்டியன் மாவட்டத்தின் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தங்கியிருந்த லசித துசார தனஞ்சிய பெரேரா என்ற நபரை இவ்வாறு புறக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாய் வாரியப்பள பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளம்பெண் என்றும் அரசாங்கத்தில் பொறுப்பான உயர் பதவிகளை வகிக்கும் தம்பதியினரின் மகளான இவர் வேலையற்ற ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். வறுமை காரணமாக தம்பதியினர் இருவரும் தங்களது குழந்தையுடன் வேலை தேடி சில நாட்களுக்கு முன்னர் கொழும்புக்கு வந்துள்ளனர். புறக்கோட்டை பஸ்டியன் மாவட்டத்தின் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள 21ஆம் இலக்க கடையொறையில் தங்கியிருந்த இந்த சந்தேக நபரிடம் தனது மனைவியையும் குழந்தையையும் தற்காலிகமாக ஒப்படைத்துவிட்டு அக்குழந்தையின் தந்தை வேலை தேடி சென்றுள்ளார். எனினும் அவர் சென்று 3-4 நாட்களாகியும் இதுவரை திரும்பவில்லை. இக்காலப்பகுதியில் தாய்க்கும் குழந்தைக்கும் உணவளித்து அந்த அறையிலேயே சந்தேக நபர் தங்க வைத்துள்ளார். குழந்தை அடிக்கடி அழுததால் ஆத்திரமடைந்த சந்தேக நபர் கடந்த 21ஆம் தேதி குழந்தையை நாற்காலியில் அசைய முடியாதவாறு கட்டி வைத்து குடையின் இரும்பு கம்பியினால் இரக்கமின்றி தாக்கியுள்ளார். இதற்கு முந்தைய நாள் இரவும் இக்குழந்தை கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாக குழந்தையின் தாய் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்த கொடூர காட்சியை கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக இதுகுறித்து பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்துக்கு ரகசிய தகவல் வழங்கிய நிலையில் அதன் அடிப்படையில் விரைந்து செயல்பட்ட போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர். சந்தேக நபர் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் படுவாத குற்றத்தை செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டிய போலீசார் அவரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கோரியுள்ளனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.